உள்ள வரலாமா? எப்படி இருக்க ரவி? மறந்துட்டல என்ன? சிந்து, நீ எப்படி இங்க? அழைக்கும் நபர் பதிலளிக்க நீங்கள் அழைக்கும் நபர் பதிலளிக்கவில்லை. தயவு செய்து நீங்கள் அழைக்கும் நபர் பதிலளிக்கவில்லை. எதுக்கு இவ்வளோ கால்ஸ், இவ்வளோ மெயில்? என்ன வேணும் உனக்கு? சரி, வரேன். நீங்க 2 பேரும் பேசுங்க, நான் உள்ள இருக்கேன். நல்லா இருக்கியா? நீ நல்லா இருக்கியா சிந்து? நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாது, பட் கைண்ட் ஆஃப் ஓகே. நடந்ததெல்லாம் ப்ராசஸ் பண்ணவே டைம் ஆயிடுச்சு. பயங்கர கோவம் இருந்தது, வலி இருந்துச்சு, அழுக இருந்தது. ஆனா நாட்கள் போக போக இதெல்லாம் எதுக்குன்னு ஒரு தாட்ஸ் வந்துடுச்சு. நான் உன்னை நிறைய தேடினேன் சிந்து, நிறைய பேர்கிட்ட விசாரிச்சேன். ஆனா எங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல சிந்து. எதுக்கு தேடுன? என்ன இப்படி கேட்குற சிந்து? இல்ல, என்ன ரீசனுக்காக தேடுனேன்னு கேட்டேன். நடந்தது தெரியாம வீட்டில் வந்து உன்னை கத்திட்டு போன அடுத்த நாள் உன்னை காணோம் சிந்து. நீ எங்க இருப்ப, நீ ஓகேவா, எதுவுமே தெரியல சிந்து. நான் உன்னை தேடாம என்ன பண்றது? சாரி ரவி, என்னால நிறைய கஷ்டம்ல உனக்கு. ஐயோ, என்ன சிந்து, என்னாலதான்
உனக்கு நிறைய கஷ்டம் சிந்து. உன்னை சுக்கு நூறா உடைச்சிட்டேன் சிந்து நான். அப்படிலாம் இல்லை ரவி. உன் சுச்சுவேஷன் அப்படி. நீ என்ன பண்ண முடியும்? நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம ரொம்ப ரியாக்ட் பண்ணிட்டேன். யாரா இருந்தாலும் அப்படிதான் சிந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா நான் யாரோ இல்லையே ரவி. நான் அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்க கூடாதுல்ல. உனக்கு என் சுச்சுவேஷன் புரிஞ்சுதுன்னு சொல்றதே எனக்கு போதும் சிந்து. ஆனா மது செம்ம தெரியுமா? செமனா? எப்படி? அவ என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தான்னு தெரியுமா? எதுக்கு இவ்வளோ கால்ஸ், இவ்வளோ மெயில்? என்ன வேணும் உனக்கு? எனக்கு அவர் சந்தோஷமா இருக்கணும். நான் தான் போயிட்டேனே. இன்னும் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவர் இன்னும் உங்களை மறக்கல. அதுக்கு நீங்க 2 பேரும் தான் சேரணும் சிந்து. பைத்தியக்காரியா நீ? என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரிஞ்சுதான் பேசுறேன். நீங்க வந்தாதான் அவர் சந்தோஷமா இருப்பாரு. ஏன்னா எவ்வளவு ஏமாத்துவீங்க? இல்ல இன்னும் நான் எவ்வளவு ஏமாறணும்? கல்யாணம் பண்ணிட்டு என்னைய லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து நீங்க வந்துடுங்கண்ணா, அப்ப நீ? நான் போயிடுறேன். எங்க போவ? எங்கேயோ போயிடுறேன். ஆனா உங்க 2 பேத்துக்கும் இடைஞ்சல நான் இருக்க மாட்டேன். உண்மையா போயிடுவியா? சத்தியமா போயிடுவேன். எனக்கு அவர் சந்தோஷமா இருந்தா போதும். என்னையும் உன்னையும் சேர்த்து வைக்கதான் அவ என்ன வர சொன்னா. சிந்து, என்னால அதை பண்ண முடியாது சிந்து. நான் மதுவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் திரும்ப அவளுக்கு எந்த விதமான வலியும் தர விரும்பல சிந்து. நீ ஓகேவா இல்லையான்னு தெரியாம எனக்கு ஒரு பெரிய கில்ட் இருந்துச்சு. நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் அவளை ஏத்துக்கிட்டு அவ கூட இருக்கிறதா சரி. நானும் உன் கூட இங்க சேர வரல ரவி. பா, அது மாதிரிலாம் ஒரு பொண்ணு சான்ஸே இல்லை. என்னாலலாம் அப்படி இருக்க முடியாதுப்பா. அவ மைண்ட்ல உன்னோட நினப்பை தாண்டி வேற ஏதாச்சும் ஓடுமான்னு கூட எனக்கு தெரியல. உன் மேல நான் வச்ச லவ் தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் அவ ஒண்ணுமே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டா. உனக்கு அவதான் ரவி கரெக்ட். கடவுள் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணுவாரு. அவதான் உன் டெஸ்டினேஷன், நான் இல்லை. நான் இப்போ ஓகே தான் ரவி. மூவ் ஆன் ஆயிட்டேன். நல்லா சாப்பிட்றேன், தூங்குறேன். என்ன இன்னொரு கல்யாணம்னு யோசிச்சாதான் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஆனா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். எப்போ மது ஓ மேல வச்ச லவ்வ ஒரு பையன் என் மேல காட்டுறானோ அவனை துரத்தி துரத்தி எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன். ஹாப்பியா இரு ரவி. நான் வரேன்.
எங்க கிளம்பிட்ட? நான் போறேன். எங்க போற? எங்கேயோ போறேன். உங்களுக்கு என்ன? எனக்கு என்னவா? நான் தாம்மா உங்க புருஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் டிவோர்ஸ் கொடுக்குற வரதான். இப்போ ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை தான். என்ன பார்த்து சொல்லு. ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏம்மா கண்ணு கலங்குது? ஏய் ஏய், எதுக்கு இப்ப அலற? என்ன மாதிரி எந்த பொண்ணு இருக்க மாட்டாங்கல்ல. என் புருஷனுக்கு நானே இன்னொரு பொண்ணு செட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஏய் இங்க பாரு, இப்படி எல்லாம் போய் வெளியே சொல்லாத, தப்பா பேசுவாங்க. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சிங்களா? ஏய், உன்னை யாருமா போய் இதெல்லாம் பண்ண சொன்னா? உங்களுக்கு அவங்க தானே வேணும். அவங்க இருந்தா தானே சந்தோஷமா இருப்பீங்க. யாரு சொன்னா அப்படி? எனக்கு தெரியும், அதான் உண்மை. உண்மை அது இல்ல. வேற எது உண்மை? எனக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு. நான் உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ போறேன். அதான் உண்மை. மது, நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன், அழ வச்சிருக்கேன். உன்னை மாதிரி பொண்ணெல்லாம் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. ஆனா நீ எனக்கு கிடைச்சிருக்க. நான் உன்னை எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டேன் மது. இதுவரை நான் உனக்கு பண்ண எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிரு மது. நீ என்னை ஏத்துப்பிய மது. ஐ லவ் யூ. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. எது? ஏதோ ஐல ஸ்டார்ட் ஆகுறது சொன்னீங்கல்ல. ஐ லவ் யூ. இன்னொரு வாட்டி. ஐ லவ் யூ மது. அப்போ சிந்து? அவ போயிட்டா மது. எனக்கு நீ தான் சரின்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. உண்மையா நான் தான் சரியா? எப்பவுமே நீ தான் சரி மது. இத்தனை நாளா நான் உனக்கு கொடுத்த வலிக்கு என்னை மன்னிச்சிடு மது. ஓகேயா?